வணக்கம். நான் நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனில் டயட்டீஷியனாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பேலன்ஸ்ட் ஹெல்தி டயட். பேலன்ஸ்ட் ஹெல்தி டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு தேவையாக இருக்கிற கேலரிஸ், ப்ரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்லேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது தான் பேலன்ஸ் ஹெல்தி டயட். ஸோ இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கேலரிஸ். கேலரிஸ் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேலரிஸ் எடுத்துக்கணும். கேலரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தோட ஹைட் அண்ட் வெயிட் வச்சுட்டு கேலரிஸ் டிஃபர் ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு 1600 to 1800 கிலோ கேலரிஸ் வரைக்கும் நம்ம இந்தியன்ஸோட ஆவரேஜ் ஹைட் அண்ட் வெயிட் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேலரிஸ் வந்துட்டு நம்மளோட ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட மீட் அவுட் ஆகும். ஆனால் நம்ம எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம், அந்த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேலன்ஸ் ஹெல்தி டயட் எப்படி நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னா 5 ஃபுட் குரூப்ஸ் இருக்குது. இந்த 5 ஃபுட் குரூப்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எவ்ரிடே டயட்டில் மீட் அவுட் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த 5 ஃபுட் குரூப்ஸில் என்னென்னா சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்துட்டு நம்மளோட தால் ஐட்டம்ஸ் இல்லைன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம், டயரி அண்ட் டயரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸுங்கிறது நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் இதெல்லாம் தான். ஸோ இந்த 5 ஃபுட் குரூப்ஸ் எப்படி நம்மளோட டயட்டில் இன்கார்பரேட் பண்ணணும்னா நம்மளோட பிளேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்மளோட பிளேட்டில் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் த பிளேட் வந்துட்டு நிறைய சீரியல்ஸு அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். 1/4 ஆஃப் த பிளேட் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்கும், 1/4 தான் நம்ம வெஜிடபிள் பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது தப்பு. நம்மளோட பிளேட் எப்படி இருக்கணும்னா ஹாஃப் த பிளேட் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், 1/4 தான் வந்துட்டு ரைஸு இல்லைன்னா இட்லி தோசை அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு 1/4 தான் இருக்கணும், 1/4 வந்துட்டு தால் நான்வெஜ் அந்த மாதிரி 1/4 தான் இருக்கணும். ஸோ இந்த ஹாஃப் போர்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதனால எடுத்துக்கிறோன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் விட கேலரிஸ் கம்மியாக இருக்குது, அண்ட் நிறையா நமக்கு தேவையாக இருக்கிற வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே மீட் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இல்லை, கார்டியாக் இஷ்யூஸ் எதுவுமே இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கலர்ஃபுல்லாக எந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும். இது நம்ம சாப்பிடும் போதே வந்துட்டு நம்மளோட ஸ்டமக் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ரைஸு இல்லைன்னா அது கூட நான்வெஜ் கிரேவி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இந்த பிளேட் கூட வந்துட்டு நம்ம பட்டர் மில்க்கு இல்லைன்னா தயிர் இந்த மாதிரி டயரி போர்ஷன் ஒரு ஒரு சர்விங் எடுத்துக்கலாம். அண்ட் வாட்டர் வந்துட்டு நம்மளோட டே த்ரூ அவுட்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ வின்டர் சீசனாக இருக்குது, எனக்கு தண்ணி தாகம் அடிக்கல, அந்த மாதிரி வெயிட் பண்ணி தண்ணி குடிக்கணும் இல்லை. பிகாஸ் நம்மளோட பாடியோட டெய்லி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வாட்டர் தேவை இருக்கும். ஸோ நமக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னா பாடியில் இருக்கிற எல்லா வாட்டர் மாலிக்யூல்ஸும் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி வேற வாட்டர் கண்டென்ட் வேணும் போது தான் நமக்கு தண்ணி தாகம் அடிக்குது. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் ரெகுலராக வாட்டர் இன்டேக் நம்ம பாடிக்கு தேவை. ஸோ மினிமம் ஆஃப் 2 liters ஆஃப் வாட்டர் எவ்ரிடே எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சுகர், ஸ்வீட்னர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னர்ஸ் எதுவுமே வேண்டாம். எங்கெல்லாம் வந்துட்டு இந்த பேக்கரி ஐட்டம்ஸில் பேஸ்ட்ரீஸ்லாம் நம்ம சுகர் கட் டவுன் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் டீ காஃபிலாம் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு டயபெட்டிஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஹாஃப் சுகர் அந்த மாதிரி மாட்ரேட் அமௌண்ட்ஸில் வந்துட்டு ஸ்வீட்னர்ஸ் அண்ட் சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஆயில் இன்டேக். ஆயில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ கிரவுண்ட்நட் இருந்தாலும் சரி, ரைஸ் பிரானாக இருந்தாலும் சரி, எவ்ரி 3 months ஒன்ஸ் நீங்கள் அது வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த 3 months நீங்கள் ரைஸ் பிரான் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் 3 months சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் கோகோனட் ஆயில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மிக்சர் ஆஃப் ஆயில் எடுத்துக்கணும். ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 1/2 liter ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். இந்த 1/2 liter ஆஃப் ஆயில்னு சொல்லும்போது இதுலேயே வந்துட்டு பட்டர், கீ எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். இந்த 1/2 liter ஆஃப் ஆயில் குக்கிங்க்கு, ஃப்ரைங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஃபிஷ் எடுக்கிறது எதுனாலனா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் ஃபிஷ் எடுக்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சட்டி எண்ணெயில் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது. அந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம சாப்பிடும்போது ஃபேட் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக தோசை கல்ல இல்லைன்னா தவா ஃப்ரைல மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆயில் 1 or 2 tablespoon ஆஃப் ஆயில் போட்டுட்டு நீங்கள் ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி
ஹெல்தி பேலன்ஸ் டயட் சாப்பிட்டோன்னா நம்மளோட ஃபுல் டேயோட எனர்ஜி வந்துட்டு த்ரூ அவுட்டாக கிடைக்கும். நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கலாம், மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், தூக்கம் எல்லாமே சரியாகும், அண்ட் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ ஹாவ் அ பேலன்ஸ்ட் ஹெல்தி டயட் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி லிவிங்.